சக்திவேல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். வேலுவை கண்டுபடி திட்டுறாங்க சக்தி. இந்த படிப்புன்றது ஒரு சரஸ்வதி மாதிரி, அதை நீ தூக்கி போட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அதை கிழிச்சு காலில் மெரிச்சு சாமி ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் இப்படி தான் மெரிப்பீங்களா, எதுக்காக இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சக்தி பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் படிப்பு வாசனை இருக்கணும், படிப்பறிவு இல்லாத முட்டாளுங்க கிட்டலாம் இப்படி பேசினா அப்படி தான் இடியட்டுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து சக்தி ரொம்பவே கோவமாக கிளம்பி போகிறாங்க. இப்போ பரஞ்சோதி இங்கே பரடா வேலு, உன்னுடைய பொண்டாட்டியை உன்னால் அடக்க முடியலன்னா சொல்லு, என்கிட்ட சொல்லு, அவளை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இவளெல்லாம் இப்படி ஆட விட்டா அவ்வளோதான்னு சொல்லிட்டு பரஞ்சோதியும் வேலுவை திட்டிட்டு போகிறாங்க. இப்போ தேனுவது, இங்கே பாரு வேலு, ஏன் இப்படி பண்ண, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் சக்தியோட மனசு மாறி வந்தது, அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணணுமா, இந்த வீட்டிலே படிக்கிறவங்க யாரு, சக்தி மட்டும் தானே, அதை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா, அவன் நைட்டு பகலன்னு பாராமல் இதை கஷ்டப்பட்டு சி எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அதை நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ வேலு அவங்களுடைய மாமா கிட்ட போயிட்டு, மாமா என்னை இடியட்டும் திட்டா மாமா, படிப்பு படிச்சுட்டு என்ன பண்ண போறோம், படிச்சவங்களே என்கிட்ட கையை கட்டி வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க, அப்ப இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே வேலுவோட மாமா இங்க பாருடா, முதல்ல ஆரம்பிக்கிற காதல் எல்லாமே மோதல்ல தாண்ட ஆரம்பிக்குது, அதுக்கப்புறமா தான் எல்லாம், சக்தி இப்போ உங்ககிட்ட மோதல் இருக்கானா அடுத்தது காதல்ல தாண்டா வருவான், நீ எப்படி சந்தோஷமா இருடா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டது வேலு சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா சக்தி புக்கெல்லாம் இப்படி இருக்கேன்னு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க. அப்ப பரஞ்சோதி வராங்க. அவங்க ஏன் மகனை எதிர்த்து பேசுறேன், உனக்கு இன்னைக்கு இருக்குடின்னு சொல்லிட்டு, என்னடி இவ்வளவு நேரத்துக்கு லைட்டு போட்டு போகும்போது இப்படி அழுதுட்டு இருக்கே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, வீடு உருப்பிடுமா, என்னடி பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதை எந்திரி, என்னுடைய மகன் மீனு கேட்டான் அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கு இந்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே சக்தி அதை தூக்கி போட்டு, எனக்கு நான்வெஜ் சமைக்க தெரியாது, எனக்கு சாப்பிட்டா ஒத்துக்கவும் ஒத்துக்காதுன்றாங்க. என்னடி இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ இப்படியா பேசிட்டு இருக்க, உன் மாமன் கிட்ட சொல்றேன், அவன் கரெக்டான தண்டனை கொடுப்பாங்கன்னு சொன்னதும் அங்க வந்ததும் என்னடி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சபாபதி பயங்கர கோபமா பரஞ்சோதி அடிக்க போறாங்க. அப்ப இவளுக்கு சமைக்க தெரியாது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானதோ தென்னரசு அதெல்லாம் சும்மாமா, வாய்க்கிலேயே வக்கனையா பேச தெரியுது, சமைக்க தெரியாதுன்னு சொல்லி வேலையை இருந்து எப்படி தப்பிக்கலாம் இதுதான் பாக்குறாங்க, சமைக்க தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசுறாங்க. சபாபதி ரொம்பவே கோவமா இருக்காங்க. இப்ப சபாபதி யாருக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க, சக்திக்கா பரஞ்சோதிக்காங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.